இந்த பாட்டுக்கு தேசிய விருதா, ஆஸ்கர் விருது கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் கொடுக்கல. தேசிய விருது மட்டும் தான் கொடுத்தாங்க. இந்த பாட்டை படித்ததுனால என்னமோ தெரியல, அந்த இறைவன் உங்கள் மேலே பொறாமப்பட்டுட்டாங்க. அதனால தான் 37 வயசில் உங்களை கூட்டிக்கிட்டாரு. ஏன்னா இந்த குரல் இங்கே மட்டும் ஒழிக்கக்கூடாது, சந்திர மண்டலத்துலேயும் ஒழிக்கணும்னு சொல்லி மேலுலகத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த பாட்டை கேட்கும்போது மண் வாசனை அப்படியே மனசுக்குள்ளே கொண்டு வருவாங்க. இந்த பாட்டை பாடின அந்த அம்மா இப்போ உயிரோடு இல்லை. எனக்கு சோகம்லாம் எப்போ வருமோ அப்போல்லாம் கண்டிப்பாக இந்த ஸ்வரம் தான் எனக்கு சொர்க்கமாக இருக்கும். இந்த குரல் அப்படியே மனதை மயக்கக்கூடிய ஒரு குரல், ஆன்மாவை ஒழுக்கி அப்படியே பதற வைக்கக்கூடிய ஒரு குரல். இந்த இசையும் கான கோயிலும் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. ஆமாங்க, என்னோட சொன்னலதம்மா பற்றி தான் இன்றைக்கி இந்த பாட்டு. அது என்ன பாட்டுன்னா, கருத்தம்மா படத்தில் வரக்கூடிய போராளை பொண்ணு தாய். அதில் ஏஆர் ரஹ்மானோட இசையும் எங்கள் சொன்னலதம்மாவோட பாட்டும் நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடும். நம்ம உயிரை வருடக்கூடிய ஒரு குரலாக தான் சொன்னலதா குரலை நான் இதில் பார்க்குறேன். பாடல்கள் நிறைய பேர் பாடுறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள நான் குறை சொல்லலை. ஆனால் இந்த ஒரு பாட்டில் எங்கள் சொன்னலதம்மா எவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க தெரியுமா? கிராமத்து நிகழ்வுகளை அப்படியே காட்டக்கூடிய ஒரு டைரக்டர் தான் நம்ம பாரதிராஜா. அவர் படத்தில் எங்கள் சொன்னலதம்மா ஏஆர் ரஹ்மான் இசையில் பாடி தேசிய விருது வாங்கின இந்த பாட்டுக்கு நான் என்றுக்கும் கடமைப்பட்டிருக்கேன். போராளை பொண்ணு தாயி பொல பொலவென்று கண்ணீர் விட்டு, தண்ணீரும் ஜோருந்தந்த மண்ணை விட்டு. வாழ்க்கையில் பெண்கள் எவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. இந்த சொசைட்டிக்காக தானே வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாத்தையும் விட்டு மனசு, நான் எல்லாரையும் குறை சொல்லலை. இந்த பாட்டில் சோகத்தோட சுகமும் இருக்கும், அழகும் இருக்கும், உயிரை ஒர்க்கக்கூடிய அந்த ரசவாதமும் இருக்கும். இதெல்லாம் நம்ம தமிழுக்கு கிடைச்ச ஒரு அழகான பாட்டு. இந்த பாட்டை பற்றி நான் ஒன்று சொல்லி ஆகணும். இந்த பாட்டை பாடிட்டு இருக்கும்போது என்னோட சொன்னலதம்மா ரெக்கார்டிங் தேட்டர்லேயே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், யாருக்கிட்டையும் ஜாஸ்தி பேச மாட்டாங்க, யாருக்கிட்டையும் அவ்வளோவா ஒட்டிக்க மாட்டாங்க. அப்பேற்பட்டவங்க வருவாங்க, சிரிப்பாங்க, பாடுவாங்க, போயிடுவாங்க. வெளி உலகம் என்னன்னே எங்கள் சொன்னலதம்மாவுக்கு தெரியாது. இப்போ உயிரோட இருந்தால் நான் கேட்டிருப்பேன், எதுக்குமா அந்த பாட்டு பாடும்போது நீங்கள் அழுதுருக்கீங்கன்னு. பாவம், அது யாருக்கிட்டையும் ஜாஸ்தி கூட பேசாது. அப்பேற்பட்ட ஒரு பாடகி ஸ்வர்ணலதா இந்த பாட்டை எவ்வளோ அருமையாக பாடியிருக்காங்க. போராளை பொண்ணு தாயி பொல பொலவென்று கண்ணீர் விட்டு. இந்த பாட்டில் பல வரிகள் எங்கள் ஸ்வர்ணலதா அம்மாவுக்கு பொருந்தும், கண்டிப்பாக பொருந்தும். நான் கடவுள்கிட்ட கேட்குறதுல ஒன்று தான், ஏன் ஸ்வர்ணலதாவை ஏற்றுக்கிட்டீங்க? ஏன் உங்களுக்கு அது பிடிக்கலையா? ஏன் அவங்க உங்களோட பேரும் புகழும் வாங்கிடுவாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு ஸ்வர்ணலதா பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க இப்போ உயிரோடு இல்லை, ஆனால் அவங்க எத்தனை இசையால் எத்தனை பேரோட உயிரோடு வாழ்ந்துட்டுருக்காங்க தெரியுமா? இவங்க குரலுக்கு இசையால் வசமாகாத இதயம் யாராவது இருக்காங்களா? கண்டிப்பாக கிடையாது. எத்தனை ஆண்டுகள் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த குரலோட கோயில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். இசையால் இதயத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும். இவங்களோட மண் வாசனை வீசி காற்றோடு கலந்து இந்த பாட்டை நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கருத்தம்மா படத்தில் வரக்கூடிய போராளை பொண்ணு தாய் பொல பொலவென்று கண்ணீர் விட்டு. இதே வருத்தத்தோடு நான் இந்த பதிவு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.